ஹாய் ஹலோ வெல்கம் buddies. இது உங்கள் மதுரை படி. இந்த வீடியோவில் நம்ம 20,000 ரூபா பட்ஜெட் உள்ள ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல். எஸ், இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா சென்னையில் மவுண்ட் பூனமல்லை ரோட் மணப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் எஃபெக்டோட ரொம்பவும் ப்ரீமியமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்தது ஹோட்டல். நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணோன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லிஃப்ட்டை வந்து ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம லிஃப்ட்டோட நம்பர் ஆகுனா அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஆகுது. இது தெரியாமல் நான் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக நம்ம ரூம்லாம் புக் பண்ணி நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ டபுள் ஆக்குப்பையில் வந்து நம்ம ரூம் வந்து எடுத்துருந்தோம். ரூமோட காஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ரூம் என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஆஸ் யூஸ்வல் அந்த அயன் பாக்ஸ் இருக்குது, அயன் பாக்ஸ் டேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்லிப்பர் இருக்குது. இது சேஃப் லாக்கரு, நம்மளோட முக்கியமான ஜுவல்ஸு அண்ட் முக்கியமான காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது இந்த பழைய படத்துலலாம் சிவாஜி கணேசன் போட்டிருப்பாரு ஒரு கோட் மாதிரி. ஸோ அந்த விஷயம் தான் இதை நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் அழகழகாக அங்கங்கே பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்பவும் அழகான பெயிண்டிங் அது வந்துச்சு. படி இதெல்லாம் நம்மளோட ஐட்டம். ஸோ காஃபி இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மண்ட்ஸ் இருக்குது, ரோஸ்டட் பீனட்ஸ் இருக்குது. ஆனால் இது எதையுமே நம்ம தொட போகிறதில்ல. எல்லாமே 300, 400, 500 இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பேக் ஃபுல் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த ரூமோட வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ்ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாத் டப் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு மேஜிக் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுவிட்சை இங்கே போட்டிருக்கோம். போட்டோன்னா பார்த்துட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கப்புள் ரூம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட்டப்பை லைஃப் டைமில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனாலும் இந்த ரூமுக்கு நம்ம கொடுத்த காசுக்கு இது மட்டும் ஒர்த்தானா இன்னும் தெரியல. ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்து டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன அடல்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. ஆல்ரெடி பாத் டப் இருக்குது. அது போக தனியாக ஷவர் ரூமும் இருக்குது. ஸோ ஹேண்ட் ஷவர் இருக்குது, மேலேயும் ஷவர் வச்சுருக்காங்க. அது போக இங்கே கண்டிஷனரோட ஷாம்பு இருக்குது. அது போக பாடி வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு க்ரீம் வச்சுருக்காங்க. யாவடீஸ் அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாம். சாரி, இதில் பால்கனி கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஸ்மோக்கிங் ரூம், அதனால் பால்கனி வராது. ஸோ வெளியே வியூ இது தான், பார்த்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. பெட்டு வந்து ஆஸ் யூஸ்வல் ரொம்பவும் சாஃப்டான பெட்டு, ரொம்பவும் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ பெட்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு உண்மையிலே சூப்பரான ஸ்லீப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க படிஸ், இப்போ மினி பாரில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மினி பாரில் எப்பயும் மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதில் சம் பியர் டின் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ டார்க் சாக்லேட் இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் அது ட்ரை பண்ணி பார்த்துலாம் தான் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் 170 ருபீஸ்க்கு மேலே வரும். நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியே இருக்கும், அதனால் இது நமக்கு தேவைப்படாது. இந்த ஹோட்டல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக காமிக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். 10:30 வரைக்கும் தான் அலௌட் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மணி வந்து 10:25 ஆச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அலோவ் பண்ணல. வேறு ஏதோ ஈவெண்ட் வேறு நடக்குது சார் இன்றைக்கி. ஸோ அன்அவைலபிள் ரீசனே எங்களால் இன்றைக்கி உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பட் எனிவே நம்ம அதை எதையுமே நம்ம சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிறது ஒரே ஒரு நாள். கண்டிப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ஃபைனலாக அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க பட்டீஸ், நம்ம ஸ்விம்மிங் பூலில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸ்விம்மிங் பூலில் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நிறைய ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரை போட்டு வச்சுருவானுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப க்ளீனாக இருந்தது வாட்ரு. ஸோ உடனே இதை வாட்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்கான க்ளீனரும் இருந்தது. ஸோ அதனால் ஒரு நல்ல குளியலை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து டின்னர் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ டின்னர் பெருசாக எடுக்கிறத பிளான் இல்லை, லைட்டாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டைம் இப்போ 11:30க்கு மேலே ஆச்சு. நிறைய டிஷ்ஷஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் டின்னர் எடுக்கல, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு வழியாக நேற்று நைட் நல்ல தூக்கம். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடணுன்ற பிளானோட தான் வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுவோம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சைனீஸு.
ஸோ நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா டிஷ்ஷஸுமே அவைலபிள் இருக்குது. தோசை கவுண்டர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெரைட்டியான தோசை வந்து அங்கே அவைலபிள் இருந்துச்சு. நிறைய டெசர்ட்டு, கேக்ஸு, ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே மேக்ஸிமம் அவைலபிள் இருந்தது. நம்ம எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் பாட்டிஸ் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சவுத் இந்தியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உப்புமா எடுத்து போட்டாச்சு. இட்லி, உப்புமா, தோசைலாம் ஒன்று வாங்கி நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. எல்லாமே டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸில் பொமர்க்ரேட் ஜூஸ் எடுத்தாச்சு. அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ஃப்ரூட்ஸில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. வெளியே வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி இது. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு 2-3 பவுல் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. வால்நட்ஸு எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கூட மாதிரி இருக்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாயில்டு ஐட்டம் இருந்தது. பாயில்டு பீனட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ஹோட்டலோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 10க்கு 10 மார்க் கொடுப்பேன். எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. என்னோடய ஃபேவரட் ஸ்க்ராம்பிள் எக்கோட டேஸ்ட்டே தனி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக 10க்கு 10 மார்க் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓவரால் அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம 10க்கு 8.5 கொடுக்கலாம். ஒன்லி அந்த ரூம் ரெண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மற்றபடி மற்ற எந்த குறையுமே இல்லை. தாராளமாக நம்ம 10க்கு 8.5 கொடுக்கலாம். ஓகே buddies, நம்ம இந்த வீடியோவில் நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் அதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் ப்ராப்பராக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.